ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் பற்றி சொல்கிறது இருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நிறைய பேர் வந்து சம் ஆஃப் த பேசிக்ஸ் இன் ஃபோட்டோஷாப்ஸ் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் நிறைய பேர் புதுசாக தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் விட முடியாது. ஃபோட்டோஷாப்ன்றது ஒரு லாஸ்ட் ஒரு வெர்ஷன் மாதிரி, அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோஷாப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் சின்ன டூல்ஸ் பேசிக்ஸ் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்து சொல்லலான்ட்டு ஒரு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் க்ராப் டூல். க்ராப் டூல் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் இருக்கு பாருங்கள், இதான் க்ராப் டூல். க்ராப் டூல் எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் இமேஜ் எடுத்துக்கிட்டு அதில் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த இமேஜ் மட்டும் நமக்கு தேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ கொடுக்குறேன். ஓப்பன் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் மெனு போயிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணால் போதும். அண்ட் இதில் நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விஜயோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கத்தி, இந்த மூவியோட இமேஜ் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்ட் ஆஃப் இமேஜ் எனக்கு இவங்க விஜய் அண்ட் செம இருக்கிற இந்த பார்ட் மட்டும் எனக்கு வேணும். பட் இந்த டெக்ஸ்ட் இந்த லோகோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணி நீங்கள் ட்ராக் விட்டாலே வந்து ப்ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கும். எப்படின்னா கட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து டிலே ஆகிடும். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் சிம்பிள் என்டர் பட்டன் அழுத்தலாம். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். இப்போ வந்து இமேஜ் க்ராப் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்தாக்கா ஆல்ரெடி இருந்த இமேஜை வந்து எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ பழைய இமேஜ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்து பொது நேம் க்ராப்டு இமேஜ் அப்படின்ட்டு நான் ஜேபேக் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணேன். ஃபுல் லார்ஜ் ஃபைல் கொடுங்க. அப்போ தான் வந்து கிளாரிட்டி வந்து ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, அனதர் டெமோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இதில் அஜித்தோட இந்த ஆஃப் இமேஜ் மட்டும் எனக்கு தேவை. ஸோ நான் அதை கிராப் பண்ணோம். ஓகே, நான் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து டிலீட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ தட்ஸ் இட். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ராப் டூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டெமோ அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோஸ் பற்றி நான் என்ன வீடியோஸ் எப்படி போடணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். டெக் இன் தமிழ் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.